friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் பத்தி பார்க்க போறோம். பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் பத்தி ஒண்ணும் இல்லங்க. ரெண்டு டீமோட 8 விக்கெட் ரெக்கார்ட் அண்ட் வெனு ரெக்கார்ட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா 19ஆம் தேதி ஏப்ரல்ல வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, சரி, இந்த மேட்சை பத்தி இந்த பிளேயர்ஸோட ஸ்டேட்டஸை பத்தி ஃபுல் ப்ரீவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல் யார் இருக்காங்க அப்படிங்கறது கொடுக்குறோம். யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, ரெண்டு டீம்ல இருந்து யாராச்சும் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல இந்த பிச் ரிப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்த நீங்க இன்னும் நம்ம ஃபோக்கஸ் லெவல் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் நீங்க ப்ளே பண்ணும்போது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப்னு சொல்றாங்க. ஏன்னா மத்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸ் லெவல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து கம்மியா இருக்குங்க. மத்த ஆப்ல 5250 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா 10,000 வினிங் அமௌண்ட்டுக்கு, இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 5448 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும், உங்களுக்கு 302 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குதுங்க. ஸோ ஃபோக்கஸ் லெவல் ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்னு சொல்லுவேன். இந்த ஆப்ல அது இல்லாம மற்ற எல்லா ஆப்லையும் பாத்தீங்கன்னா 10+1 அண்ட் 7+4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட இவங்க இன்னும் அட்வான்ஸா பாத்தீங்கன்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா பண்ணுறாங்க. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரை பிக் பண்ணி இன்னொரு டீம்ல இருந்து ஒரு ஆளை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ப்ளே பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம 10+1ங்கிற ஆப்ஷனும் இருக்கு, 7+4 அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம ஃபோக்கஸ் லெவல் ஆப் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டிங்கிற அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க 10,000 ரூபாய் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்றீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் அமௌண்ட்டும் உங்களோட வேலட்ல வந்து ஜாயின் ஆகிக்கீங்க. ஒரு ரூபா கூட இங்க இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ரூபா கூட இவங்க வந்து பிடிக்கல. ஸோ மறக்காம ஃபோக்கஸ் லெவல் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவலை பார்த்துருவோம். இப்போ வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பார்த்தீங்கன்னா ரகேனா, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், டேரல் மிச்சல், சமீர் ரிஸ்வி அண்ட் ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, தாக்கூர், பத்ரினா, முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் தேஷ் பாண்டே. இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே. இவங்க வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா லக்னோவோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். குண்டன் டிகான் அண்ட் KL ராகுல், தீபக் ஹூடா, மார்க்கஸ் டோனிஸ், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, குர்னல் பாண்டே, ரவி பிஷ்னாய், யாஸ் தாகூர், மோஷின் கான், ஷர்மா ஜோஷப். இம்பாக்ட் பிளேயர் பார்த்தோம்னா கௌதம். இவங்க இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். இப்ப சிஎஸ்கேவோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாங்க. ரகேனாவை பொறுத்த வரைக்கும் எட்வர்டா இருக்கட்டும், பெனுவா இருக்கட்டும், இதாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன் வந்து எடுத்திருக்காரு. இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குதுங்க. அதாவது 1 வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. ஸோ அப்படிங்கிறப்ப பவர் பிளேயர் டாமினேட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு நல்ல ரன் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ரச்சின் ரவீந்திராவுக்கும் எட்வர்டா இருக்கட்டும், பெனுவா இருக்கட்டும், இதாங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காருங்க. அதாவது பவர் ஹிட்டருங்க. முதல் பால்ல இருந்து அடிச்சாடக்கூடியவர். ஒரு 10 பால் பிடிச்சிட்டாலும் ஈஸியா 25 ரன் வந்து எடுத்துட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க நல்ல பிளேயர். அடுத்ததா ருத்ராஜ் கைக்வாட். ருத்ராஜ் கைக்வாட் ஹெட்வெயிட் ரெக்கார்ட்ல 3 மேட்சை ப்ளே பண்ணி 58ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ரன் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ வெறும்னு பார்த்தோம்னா 4 மேட்சை ப்ளே பண்ணி 175ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காருங்க. எட்வர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு.
ஸோ வெனுல 2 இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் மஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா வச்சிருக்காருங்க. மஸ்ட் விளையாடி ஒரு கேப்டன் அதை வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தா டேரல் மெச்சலுக்கும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் எட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போறாரு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25+ ரன் வந்து எடுத்திருக்காரு. அடுத்ததாக சிவம் துபை வந்து பார்ப்போம். சிவத்துபோட எட்வர்ட் ரெக்கார்ட் ஒருத்தருக்கும் 3 மேட்சை ப்ளே பண்ணி 76 ரன் வந்து எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா அந்த ஸ்கோர் வந்து எடுத்திருக்காரு. வெனுல பெருசா ஒரு ரெக்கார்ட் எதுவும் இல்ல. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கம்மியான பாலை பிடிச்சு அதிக ரன் எடுக்கக்கூடிய ஆள். அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா எட்வர்ட் ரெக்கார்ட்ல 3 மேட்சை ப்ளே பண்ணி 20 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ எட்வர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அதான் ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணிருக்காரு. எட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ஓரளவுக்கு போரான ஸ்கோர் தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இவரோட பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப டவுனா தான் வருது. பேட்டிங் ஆடுவாருங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஸோ பேட்டிங் ஆடினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கறத வந்து இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பார்த்ததா சமீர் ரெஸ்வி வந்து பாத்தீங்கன்னா எட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் எந்த ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க. இவருக்கு பேட்டிங் ஆர்டரும் கிடைக்காம தான் இருக்கு. ரொம்ப பின்தங்கி தான் போயிட்டு இருக்காரு பேட்டிங் ஆர்டர்லயும். அடுத்ததா மகேந்திர சிங் தோனி எட்வர்ட் பார்த்துருக்கோம் 3 மேட்சை ப்ளே பண்ணி 28 ரன் வந்து எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் எடுத்திருக்காரு. வெனுலையும் பெரிய ஒரு ரெக்கார்டு எதுவுமே இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 மேட்ச்ல வந்து 25+ ரன் வந்து எடுத்திருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபினிஷிங் உள்ள தாங்க வருவாரு. கடைசியில ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் அடிச்சாலும் அப்படிங்கிற ஒரு ரேரா தான் உள்ள இறங்குவாரு. ஸோ இவர் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு கம்மியான ஸ்கோரா வச்சுட்டாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங்ல ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததா தாக்கூர் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 4 ரன் எடுத்திருக்காரு. பிளஸ் 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க ஹெட்வர்ட்ல. இதுல ஹெட்வர்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணிட்டு வராரு. வெனுன்னு பார்த்தோம்னா 26 மேட்சை ப்ளே பண்ணி 90 ரன் வந்து எடுத்திருக்காரு. அதுல 25 விக்கெட் சேர்த்து எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மேட்சுக்கு 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு 14 மேட்சுக்கு 17 விக்கெட் எடுத்திருக்காரு. எட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இப்ப அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே வந்து பார்த்தோம்னா எட்வர்ட்ல 3 மேட்சை ப்ளே பண்ணி 3 விக்கெட்டுங்கிறத வந்து எடுத்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தாங்க அந்த ரெக்கார்ட் வந்து எடுத்திருக்காரு. எட்வர்டை பொறுத்த வரைக்கும் வெனுல எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ஒரு 3-4 மேட்ச்ல ஒரு 5 மேட்ச் ப்ளே பண்ணியாரா 4 மேட்ச்ல மேட்சுக்கு 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து ஹெட்வர்ட்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு. எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல. வெனுல ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணலங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப 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 சூப்பரான ஃபார்மா இருக்காருங்க. மேட்சுக்கு 1 விக்கெட் அதிகபட்சமா 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட ஒரு 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஓகே, அடுத்ததா பத்ரினாவோட ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு மேட்சை ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. வெனு வந்து பார்த்துட்டோம்னா வெனு அதே தாங்க ஒரு மேட்சை ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்தாரு, 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப 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 சூப்பரா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. சென்னைக்கு ஒரு வின் பண்றதுக்கான ஆப்ஷன்ல இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் வைக்கிறாரு அப்படிங்கறத சொல்லலாம். சோ இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் எடுத்து வைஸ் கேப்டன் கூட ஒரு 10 டீம் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 டீம்ல இருந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா லக்னோவோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். குண்டன் டீகாக்கோட ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 14 மேட்ச் ப்ளே பண்ணி 340 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26ங்கிறத ஹெட்வர்ட்ல வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 26 ரன் ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 30ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ஹெட்வர்ட்ல ஒரு ஆவரேஜ் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 95ங்கிற ரன் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் எடுத்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் 50+ ரன் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா
ஒரு பர்டிகுலர் ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காருன்னா அதுல வந்து ஒரு 2 அல்லது 3 மேட்ச்ல மட்டும் தான் 25% எடுத்திருக்காரு. அடுத்ததா கேஎல் ராகுல். கேஎல் ராகுலோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 12 மேட்ச் ப்ளே பண்ணி 445 ரன் வந்து எடுத்திருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா 41ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. அந்த வெறும் வந்து பார்த்துட்டோம்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணி 308ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்கா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் எடுத்திருக்காரு. ரெண்டுலயுமே 30+ ரன் வந்து ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா மேட்ச்லயுமே 30+ ரன் வந்து எடுத்துட்டு இருக்காரு. 30+ ரன்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து சொல்லலாம். ஓகே, அப்புறம் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா தீபக் ஹூடாவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 11 மேட்ச் ப்ளே பண்ணி 140ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. 20ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 48ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 4 மேட்சுக்கு 96 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஓகே, வெனு வந்து பார்த்தோம்னா வெனுல சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒரு ரெக்கார்டு இல்லைங்க. ஓகே, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணி 84 ரன் வந்து எடுத்திருக்காரு. 17ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20+ ரன் வந்து எடுத்திருக்காரு. வெனு வந்து பார்த்துட்டோம்னா 10 மேட்ச் ப்ளே பண்ணி 230ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல 50+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1 or 2 மேட்சஸ் தான் ஒரு 20+ ரன் வந்து எடுத்திருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 9 மேட்ச் ப்ளே பண்ணி 192ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. 32ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ஹெட் டு ஹெட்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. வெனுன்னு வந்து பாத்துட்டோம்னா 11 மேட்ச் ப்ளே பண்ணி 163ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒரு ரெக்கார்டும் இல்ல. ஓகே, இப்ப ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 40+ ரன்னுக்கு மேல எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர். அடுத்ததா ஆயுஷ் பதோனி வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்ல 3 மேட்ச் ப்ளே பண்ணி 101 ரன் வந்து எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50 போட்டிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 20+ ரன் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனுவை வந்து பார்த்தோம்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 117ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன்னுக்கு மேல எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒரு ரெக்கார்டும் இல்ல. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல 25+ ரன்னுக்கு மேல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா குர்னல் பாண்டியா வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச் ப்ளே பண்ணி 139ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. 15ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் பேட்டிங் ஸ்கோர்ல வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. பட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட்டும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட்டும் வந்து பவுலிங் ரேசிங்ல எடுத்திருக்காரு. வெனுன்னு வந்து பாத்துட்டோம்னா 11 மேட்ச் ப்ளே பண்ணி 201ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 40+ ரன் வந்து எடுத்துட்டு இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் 25+ ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் பேட்டிங் ஆட வர பட்சத்துல இவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ப்ளீஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட்டுங்கிறத எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கு மாதிரி இல்லைங்க. ஒரு பேட்டிங் ஆடுறது ரொம்ப டவுன்ல வந்துட்டு இருக்கு. பவுலிங்லயும் வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல தான் விக்கெட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா ரவி பிஸ்னாய் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 5 மேட்ச் வந்து ப்ளே பண்ணி 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. இப்போ வேணும் வந்து பார்த்தோம்னா 10 மேட்ச்ல 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மஸ்ட் ஒரு பிக் வந்து ட்ரை பண்ணுங்க. ரீசன்ட் ஃபார்ம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல 1 அல்லது 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மோனிஷ் கான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வச்சு லங்கேதா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனு ரெக்கார்ட் பார்த்தோம்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு.
மஸ்ட் இவரெல்லாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த யாஸ் தாகூர் பொறுத்தவரைக்கும் ஹெட்வெட் ரெக்கார்டும் ஒரு ரெக்கார்டும் எதுவுமே இல்லை. ஹெட்வெட்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. வெனுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட்டுங்கிறத வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 8 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பண்றப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட், அதிகபட்சம் 2ல இருந்து 3 விக்கெட் எடுக்கிறாரு. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சர்மா ஜோசப் வந்து ஹெட்வெட்டா இருக்கட்டும், பெனுவா இருக்கட்டும், எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 3 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் இருக்காரு. இப்ப லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல தான் அவர் உள்ள வந்தாருங்க. அதுல இவரோட பவுலிங்ல இருந்து 3 தடவை கேட்ச் ஆப்ஷன் வந்திருக்கு. ஃபீல்டர்ஸ் வந்து இவங்க டீம்ல வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலும் இவரோட பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மேட்ச்லக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் நிறையவே இவருக்கு இருக்கு. பட் இவங்க டீம்ல இருக்க ஃபீல்டர்ஸ் கரெக்டான ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா மஸ்ட் இவரால் வந்து மேட்சுக்கு ஒரு 1 அல்லது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவரை வந்து டிஃபரெண்ட் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேப்பா. அடுத்ததா 2 டீம் பிளேயரோட பேட்டில் வந்து பார்க்கலாம். இப்ப ரெகனோட பிளேயர் பேட்டில் வந்து பார்த்தா குர்னூல் பாண்டே வந்து பாத்தீங்கன்னா 9 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 44 பாலுக்கு 40 ரன் தான் எடுத்திருக்காரு. ஸோ ரெகனாக்கும் குர்னூல் பாண்டேக்கும் ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா ரவி பிஸ்னாய் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 11 பாலுக்கு 17 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டேரன் மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா தீபக் ஹூடா 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 10 பாலுக்கு 8 ரன் தான் எடுத்திருக்காரு. அதே வந்து பாத்தீங்கன்னா குர்னூல் பாண்டே வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் வந்து 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அது 3 பாலுக்கு பாத்தீங்கன்னா 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. டேரன் மிச்சலுக்கும் குர்னூல் பாண்டேக்கும் ஒரு பேட்டில் இருக்கும். அந்த சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னாய்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 20 பாலுக்கு 33 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. இப்ப அடுத்ததா குயினன் டிகாக் பொறுத்தவரைக்கும் ரவீந்திர ஜடேஜா கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 120 பாலுக்கு 110 ரன் தான் எடுத்திருக்காரு. ஸோ இன்னிங்ஸ்ல பொறுத்தவரைக்கும் விக்கெட் கம்மியா தான் எடுத்திருக்காங்க. பட் பால்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் இருக்காருங்க. அதுக்கப்புறம் தாக்கூர் வந்து பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 62 பாலுக்கு 68 ரன் எடுத்திருக்காரு. அடுத்த பத்ரிநாத் 1 இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 19 பாலுக்கு 24 ரன் தான் கொடுத்திருக்காரு. ஓகே. இப்ப அடுத்ததா கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா தாக்கூர் 6 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஓகே. இப்ப அடுத்ததா வந்து பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 80 பாலுக்கு 122 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஓகே. இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 8 பாலுக்கு 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. சோ திசா தேஷ்பாண்டேக்கும் நிக்கோலஸ் பூரனுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பத்ரிநாத் வந்து 5 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பத்ரிநாத்துக்கும் நிக்கோலஸ் பூரனுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்ப அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா கிட்ட 14 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 77 பாலுக்கு 61 ரன் எடுத்திருக்காரு. அப்ப தாக்கூர் வந்து பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 18 பாலுக்கு 31 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. இப்ப 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். பிளேயர் பேட்டில் யாருக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா இந்த 2 டீம் வந்து ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணுங்க. அது கேஎல் ராகுல் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே நான் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன், எனக்கு ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் நிக்கோலஸ் பூரன், சிவம் துபே, குயினன் டிகாக் அண்ட் பத்ரிநாத் இவங்க 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.